ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். அன்னையை நாம் மனதார பார்த்து நமது பிரார்த்தனையை அன்னையிடம் செலுத்துவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகைக்காக எங்களின் இதயத்தை நாங்கள் சுத்தமாக்கி இருக்கிறோம். தங்களின் பொற்பாதங்கள் எங்களின் இதயத்தில் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருடுங்கள். எங்களிடமிருந்து மாயைகளை அகற்றிவிடுங்கள். உண்மையின் பக்கம் எங்களை நிலைநிறுத்துங்கள். முலாம் பூசப்பட்ட மேல்போக்கானவைகளிலிருந்து எங்களை விலக்கி எடுத்துச் செல்லுங்கள். தங்களின் பொற்பாதங்கள் எங்களின் இருதயத்தினுள் வைத்து பார்க்கும் நிலையையும் அந்த பாக்கியத்தையும் எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். இப்பொழுது மெதுவாக கண்களை மூடி நமது கவனத்தை நமது இதயத்தினுள் வைத்து பார்க்கும் பொழுது அன்னையின் தரிசனம் நமது இதயத்தினுள் நாம் உணர்கிறோமா என்று கவனிப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली
त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। நாம் சகஜ யோகத்தில் எவ்வாறு முன்னேறுகிறோம் என்பதை நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கு அன்னை அவர்கள் கூறிய சொற்பொழிவுகளிலிருந்து சில சுருக்கங்கள் மற்றும் மேற்கோள்கள். நீங்கள் மிகவும் சாந்தமானவராக ஆகும்போது உங்களை ஒருவர் தாக்க முற்பட்டால் உங்களுள் இருக்கின்ற கோபம் காற்றில் பறந்துவிடும். உங்களுக்கு கோபம் வராது. அப்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம், சகஜ யோகத்தில் நன்கு முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்று. ஒரு கடும் சோதனையோ பேராபத்தோ உங்கள் மீது விழுவதை பார்த்தும் கூட நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்று. எத்தகையான வெளி வேஷமும் உங்களை கவர முடியாத போது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், சகஜ யோகத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்று. மற்றவர்களுடைய பொருள் சேர்க்கையோ வாழ்க்கை வசதிகளோ உங்கள் மகிழ்ச்சியை மங்க செய்யாத போதும் சந்தோஷத்தை கெடுக்க முடியாத போதும் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நன்கு சகஜ யோகத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்று. எத்தகைய கடும் முயற்சிகளும் தொல்லைகளும் ஒரு சகஜ யோகி ஆவதற்கு போதுமானதல்ல. எந்த முயற்சியும் இல்லாமலே அது சகஜ யோகத்தில் உங்களுக்கு நிலைநிறுத்தப்படுகிறது. ஆகவே நீங்கள் சிறந்தவர்களாக திகழ்வீர்கள்.
உங்களை சிறந்தவர்களாக உணரும் பொழுது நீங்கள் எதை பற்றியும் கர்வப்படாமல் பணிவுடனே இருப்பீர்கள். எது நடந்தாலும் சாதனை புரிந்தாலும் நீங்கள் பணிவுள்ளவர்களாக மாறுவீர்கள். சில சக்திகள் உங்களிடம் இருக்கின்றன. மாசற்ற குழந்தை தன்மை உங்களுள் வெளிப்படுத்தப்படும். உங்கள் பகுத்தறிவும் விவேகமும் நீங்கள் மிகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் பணிவுள்ளவர்களாகவும் இனிமையானவர்களாகவும் மாற்றிவிடும். இத்தனையும் உங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் மேலும் பணிவானவர்களாக மாறுவீர்கள். நீங்கள் அப்பொழுது அன்னையின் இதயத்தில் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மிக வேகமாக முன்னேறுவீர்கள். தியானம் செய்யாமலேயே தியானத்தில் இருப்பீர்கள். அன்னையுடன் நேரடியாக இல்லாமல் இருப்பினும் அன்னையுடன் இருப்பீர்கள். எதையும் கேட்காமலே உங்களுக்கு தேவையானதை இறைவன் உங்களுக்காக ஆசிர்வதிப்பார். இதை நீங்கள் பரிபூரணமாக உணர்ந்த நிலையில் உங்களின் அனைத்து செயல்களும் இருக்கும் பட்சத்தில் எப்பொழுதும் நாங்கள் உங்களுடன் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் எதிர்மறைகளையும் தீய சக்திகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நமது இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடநாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களை இறந்த காலத்தின் நினைவுகள் ஆட்கொள்ளாமல் இருக்க தயவு செய்து காத்தருளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களும் தூய்மையற்ற ஆசைகளும் மமகாரமும் குற்ற உணர்வும் பயமும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுள் ஸ்ரீ மகா காளியாக தங்களின் ஆசீர்வாதம் நிலைநிறுத்தப்பட்டு எங்களின் ஆத்மாவை தூய்மையான ஆத்மாவாக தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, ஸ்ரீ பைரவராக இருக்கும் தங்களின் ஆசீர்வாதத்தை எங்களுள் நிலைநிறுத்தி எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை அகற்றி எங்களுள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும்
தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நமது இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாதம்மா. தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதியாக இருக்கும் தாங்கள் எங்களுள் தங்களின் மகா சரஸ்வதி தத்துவத்தை நிலைநிறுத்தி எங்களை ஆசிர்வதித்து எங்களின் செயல்களை தயவு செய்து நேரிய வழியில் வழி நடத்துங்கள் அம்மா. தாயே, ஸ்ரீ மகா ஹனுமராக இருக்கும் தாங்கள் தங்களின் ஆசிர்வாதத்தை எங்களுள் நிலைநிறுத்தி எங்களுள் பணிவையும் எங்களின் செயல்களுக்குரிய நேரிய வழியில் செய்வதற்கான விவேகத்தையும் தந்து அதற்குரிய சக்தியையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மைய நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் எங்களின் மைய நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் தங்களின் ஆசிர்வாதத்தை எங்களுள் நிலைநிறுத்தி நாங்கள் எப்பொழுதும் தர்மத்தின் பாதையில் செல்வதற்கும் இறைவனோடு இணைந்த அந்த ஆனந்த நிலையில் எங்களின் செயல்கள் அனைத்தும் இருக்க
தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பவர்களாக எங்களை மாற்றுங்கள். எங்களுள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளும் மேலோட்டமான தன்மைகளையும் அகற்றிவிடுங்கள். எங்களுள் உண்மையையும் அன்பையும் ஸ்ரீ கணேச தத்துவத்தையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. பொய்யானவர்களையும் பொய்யான விஷயங்களையும் எங்களுள் எங்களை உணர வைக்கின்ற அந்த விவேகத்தை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களின் மூலாதாரத்தில் எங்களின் ஆத்மாவை உணர்வதற்குரிய நிலையை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். கவனம் மெதுவாக நம்மளுடைய மூலாதாரிற்கு கொண்டு வருவோம். தாயே குண்டலினிமா, தயவு செய்து விழித்தெழுங்கள். தங்களின் இயல்பானது நிலையான ஆனந்தமும் பிரம்ம ஆனந்தமும் ஆகும். மூலாதாரத்தில் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களை ஆசீர்வதித்து உங்களின் இடமான அடிமட்ட தாமரையிலிருந்து வெளியே வாருங்கள். பிரபஞ்சத்தின் படைப்பு கடவுளான சிவனின் சக்தியாக இருக்கும் தாங்கள் எங்களின் மைய பாதையில் மேலே சென்று சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விஷுத்தி மற்றும் ஆஞ்ஞாவிலிருந்து சகசிராரத்தில் இறைவனோடு ஒன்று சேர்கின்ற அந்த ஆனந்த நிலையை எங்களுள் தயவு செய்து உணர வைத்திடுங்கள் அம்மா. தாங்கள் மேல் எழும்பும் பொழுது எழுப்பப்படுகின்ற ஒளியை உணரும் அளவிற்கு எங்களின் தியான நிலை இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாங்களே எங்களின் வாழ்க்கையாகவும் அறிவாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறீர்கள். தாயே, எங்களை எண்ணங்களற்ற விழிப்புணர்வு தியான நிலையில் எப்பொழுதும் நிலைநிறுத்துங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः.
கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ் அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं
नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் ஆதி குருவாகவும் மகா குருவாகவும் இருக்கும் தாங்கள் உள்ளும் புறமும் நிறைந்திருப்பவராவீர். ஆழம் காண இயலாதவர் மற்றும் ஆழமான குருவாவீர். கருணை மற்றும் இரக்கமே உருவானவரான தாங்கள் சர்வ வல்லமையுள்ளவர். நிலையான ஆதரவையும் அமைதியையும் மன நிறைவையும் அளிப்பவர் தாங்கள். குணங்களுக்குள் இருக்கும் ஏற்ற தாழ்வுகளை அகற்றிவிட்டு அவற்றின் உண்மையான குணத்தை மீட்டெடுத்து அளிப்பவர் தாங்களாவீர். மாயைகளிலிருந்து விடுவிப்பவர் தாங்களாவீர். தூய்மையான விருப்பத்தின் சாரமாவீர். எங்களுள் தூய்மையான விருப்பத்தை நிலை நிறுத்துபவரும் தாங்களாவீர். தர்மத்தை வலுப்படுத்துவரான தாங்கள் எங்களுள் தர்மத்தை நிலை நிறுத்துபவராவீர். குரு நியமம், நியம வல்லமை மற்றும் அறிவாற்றல் ஆகியவற்றை எங்களுக்கு அளிக்கிறீர்கள். தாயே, தங்களால் நாங்கள் எங்களது குருவாக இருக்கின்றோம். தாயே, எங்களுள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிட்டு ஒரு குருவின் உண்மை நிலைப்பாட்டை தயவு செய்து எங்களுள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களுள் இருக்கின்ற 10 குருமார்களின் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात्
श्री आदिगुरु दत्तात्रेय साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो நமः. கவனத்தை நமது பவசாகரத்திலே வைத்து குரு அஷ்டகத்தை கேட்டு தியானத்தில் இருப்போம். शरीरं स्वरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्रं धनं मेरुतुल्यं मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं. जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी. कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवाः सर्वमेतद्धिजातं मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं. जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी. षडङ्गादिवेदो मुखे शास्त्रविद्या कवित्वादिगद्यं सुपद्यं करोति मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं. जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी. विदेशेषु मान्यः स्वदेशेषु धन्यः सदाचारवृत्तेषु मत्तो न चान्यः मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं. जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी. क्षमामण्डले भूपभूपालवृन्दैः सदा सेवितं यस्य पादारविन्दं मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं. जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी. यशो मे गतं दिक्षु दानप्रतापात् जगद्वस्तु सर्वं करे सत्प्रसादात् मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं. जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी. न भोगे न योगे न वाजिराजौ न कान्ता सुखे नैव वित्तेषु चित्ते
तं मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी। अरण्येन वा स्वस्य गेहेन कार्ये न देहे मनोवर्तते मे त्वनर्घ्ये। मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी। गुरोरष्टकं यः पठेत् पुण्यदेही यतिर्भूपतिर्ब्रह्मचारी च गेही। लभेत्वाञ्छितार्थं पदं ब्रह्मसंज्ञं गुरोरुक्तवाक्ये मनो यस्य लग्नं। जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனம் நம்மளுடைய சகஸ்ராரம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாய், எங்களின் தியான நிலை இதே நிலையில் தொடர்ந்து இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நமது இதே தியான நிலையில் 1992 துர்கா ஸ்ரீ மகா காளி பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவை கேட்போம். Today's puja we have arranged of Durga or the Kali. That is the destroying form of the goddess of all the evil and negativity. This we had to do it in France because I feel very strongly that day by day, in general, France is going down and down and down. While you people are coming up, the rest of the France
is in the most pitiable condition. Firstly, as you understand, is the Catholic Church, which perhaps you are not aware of, perhaps maybe, because you don't read any other languages, you just read French compulsorily by this country. So you have no international views or international news. That this Catholic Church has done so many horrible things in the past that is unbelievable that they have anything to do with God. They burnt many cardinals in the heart, roasted them. Not only that, they killed so many people who ever tried to utter a word about them. They were much worse than Muslim people. They went to other countries like South America, all these places, they were all Catholics. Even our country. And they killed millions and millions of people. Now, as this is Kruta Yuga that has started, one of the things, as I said yesterday, is that you will have to pay for whatever you have done on mass scale or individual scale. If that is the case, then one must know that France has to pay a lot and this Catholic Church has to pay more. Catholic Church has just taken out yarns out of their heads and started a theory of original sin. That's how to condemn every other incarnation, every other prophet, that they were all with original sin. And even they said Mary was born with original sin. For many popes they were discussing. This shows that this whole hocus pocus religion of Catholic Church had to establish itself by forcing people, by torturing them, by taking all their ideas into their own control, give them funny ideas like original sin. Another is that you must confess, giving them a left to see. They treated women as nothing, and to Mother of Mary they called her a woman. And this Paul, as I told you yesterday, is a fact. Now it's necessary for Sir Yogis to understand how this Catholic Church is so dangerous and has been doing such harm. As there has been so many books about it that you people don't read because it's not in French. There are English books from America. You must learn English. It's very important now, I feel, that all the French must know English. They must read English. French will not give you the international personality that you are supposed to acquire. You had some scholarship, not much. The real scholarship comes from England and also from America in English language and also from India. One gentleman who tried to translate all these things in UNESCO was thrown out by your media. Your media is taking full advantage that you don't read any other newspapers. They are doing whatever they feel like. All kinds of scandals, all kinds of sensationalization, whatever they want to write, they write in free press.
On one side, the separation of natural life of human beings led them to go to Freud. Where Freud is the dirtiest man you can think of, who has put his ideas into your head. But as if you are already brainwashed people that you accepted all that. How could you accept Freud? If Freud had come to India, they would have killed him in no time. And what happens is that somehow or other, I don't know what is the reason, I don't know where to place it, but the wisdom is not there. There is no maturity, there is no wisdom. America I can understand because it is only 200-300 years old. But what about the French? They have not been able to mature, but they have become extremely frivolous. Maturity is finished. One of the reasons could be that they want that you should be always young. In India, young people are called as stupid. We call it Gada Pachisi. In the 25 years, they are donkeys. They are never regarded as sensible people to be followed. And gradually, by this movement from Catholic Church to Freud, what has happened that you haven't got your own personality to understand what is right and what is wrong. Of course, I must say, Sahajogis must have done lots of punyas and must be very courageous people to be born in this country. Otherwise, I don't know how you could have taken your birth here. The law is so funny that they said it depends on the mood of the magistrate. You see, the magistrate doesn't know the law. Such a stupid country in modern times I have never known. Nowhere in the world there is such a stupid law as it is here. Of course, in America there is no justice. They do what they like. But here, a so-called modern people, what is their condition is that they have no sense of law. If you ask them what is the law, they don't care. It's the mood of the magistrate. Now supposing he has had a big drink in the last night. Secondly, he comes with a hangover. So finished. And then he will be very much biased towards the drunkards only. So here it is becoming such a horrible society that Indians would be shocked beyond doubt, but nothing but prostitution. To see and to be seen. Why? Every woman has to dress up in such a way that she should be attractive. For what? Is she a prostitute? All kinds of bathroom cultures developed. For example, French bath, you know what it means. All over the world. It's a very dirty habit of laziness. It comes because of drinking. If you drink too much next morning, you are so lethargic that you take just a French bath and go. So please try to remember as French Sahajogis that your task is much more difficult than the task of other countries. Because it lacks completely wisdom. Neither you will find in your institutions, nor in your government, nor in any education. It's lacking wisdom completely. And to have wisdom, according to these Freudian people, is that you are egoistical. They have such funny ideas from the yarn of Mr. Freud
that no sensible man would accept. But people have lost their senses. And like blotting paper, whatever is filthy, destructive, horrible, subhuman, they try to absorb. Supposed to be Christian nation. Please, all Sahajogis must understand. You must get hold of books and find out where are we. I worked very hard in France, you know that very well. I used to think this is the gate of hell. But it is much worse than that. It's a mire of faith. When you are born here and you have become like lotuses, so fragrant and beautiful, you will have to fight it out. I am always with you, all my powers with you. But remember that you have to fight this society. You have to save so many people. You have to rescue them. Children are given liberty to what you like. They have no sense of liberty. Supposing there is an aeroplane which has not fixed properly and made to fly, what will happen to the aeroplane? If the children are given liberty without the right sense of their duty and the right sense about themselves, what will happen to them? Why children are born to parents? It is to get spoiled, to have liberty, or to get some guidance. You cannot guide your children. They are so rude. They are so arrogant. They have gone off completely. You know, for 1 month we had to struggle with these Western children. And we had come to the point of verge of closing down that school because they were really violent children. As if coming from some jungle. Even the jungle animals have some sense. So you have to think about your children. What's going to happen to your children? What is going to be their situation? If they are going to live in the same manner in this dirt, these children will turn out to be waste, just a waste. They will have no education, no character, no personality. They'll end up with AIDS or with drugs or something like that. I do not see any future for the children of France. No future. And you have to fight that we want to have future for our children. We don't want them to be ruined. And you must have courage to fight it. It's very important to have courage. If you do not have the courage, you cannot fight it. And today's puja is to give that courage in your hearts. See it all around you. What's happening? You are all nicely enjoying yourself in the realm of God. You have entered into the kingdom of God. But what about the rest of the people? The majority of the people, where are they going? What is going to be the future of this horrible Muladhara place? Now Freud has been discovered as a fraudulent man, and now there are books after so many years when he has already ruined the people all over the world. But the worst of all, they are ruined him.
The responsibility especially of the women, I think, because they are responsible for the society. The society of France has gone to dogs. And for you to now take up upon yourself to talk against this kind of anarchy that is working out the destruction of your families. If the women decide, I'm sure they can very, very easily work it out. Instead of asking for liberation nonsensical, you better ask for the assent of this country. I know I've worked very hard and you are all there. I'm very happy to see that you all are there to fulfill the desires of the divine. Because now you should know in a very big way, masses of people will be destroyed. Not from without, but from within. Suddenly you will hear so many millions disappear with this disease. Also, you must protect yourself, all of you. Always give yourself a bandhan. Always lead a clean life. There are certain hygienic rules of Sahaja Yoga. Please try to follow them. Do not neglect it. If somebody gets AIDS, you will not have him in Sahaja Yoga. Whatever may the conditions, whatever may be the reason. You have to be very careful. Also, I would say never treat an AIDS patient. Like the one yesterday who was arguing with me. Actually, because they had only two types of people, one who are arrogant and another one which always think that it's better they should die. They have no will to live. So there are only two types of people, either right-sided or left-sided. And they can never ascend. We have tried. Of course, one person is living for the last 7 years. But still, he has no faith in himself. Maybe next generation might be better if they come back. But as far as this generation is concerned, you should know your responsibility is very great. All the Sahaja Yogis must take a vow that they will fight this society and try to save their country and their countrymen from a complete disaster. There's going to be no war. Only they will fight themselves and die. It's a very serious matter. For that, we decided to have this puja of Durga today, that all negativity should be destroyed. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களின் தியான நிலையில் ஆழமான நிலையை எங்களுக்கு உணர வைக்க அருள் புரிந்தமைக்கும் எங்களின் கொடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களின் கவனமும் விருப்பமும் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும். நாங்கள் எப்பொழுதும் தங்களை எங்களின் கவனத்தில் கொண்டு செயல்பட தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நம்ம அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.